ஹலோ ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தைப்பூரி எப்படி வீட்லயே சிம்பிளா செய்யலாம் அப்படின்றத எல்லாமே வந்து ஹோம்மேட். நான் வீட்லயே எல்லாமே அந்த சாஸ் சிரப் எல்லாமே வீட்லயே செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோ கேட்கலாம். இது கடை ஓரமா போனா போய் வாங்கி வந்துடலாம்ல. நீங்க எங்க வாங்கி தரீங்க? நீங்க திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. சரி, அதான் வீட்லயே கொஞ்சம் அந்த சாஸ் எல்லாம் எப்ப செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரெடிமேடா அப்பவே செஞ்சு இன்ஸ்டன்டா செஞ்சு சாப்பிடலாம். செய்யலாமா? ஓகே. இதுல வந்து நான் உருளைக்கிழங்கு போட்டு வச்சிருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். கொஞ்சம் ஸ்டீமர்ல இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இதுல வந்து வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் டேட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அந்த புளி சாஸ் அப்படி சொல்லுவாங்க, டேமரின் சிரப், அது எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டேட்ஸ் எதுக்கு? அந்த டேமரின் சாஸ் புளி தண்ணி மாதிரி ஊற்றுவாங்கல்ல தைப்பூரி மேல, அதுக்காக டேட்ஸ், வெல்லம், அப்புறம் வந்து புளி தண்ணி குடிச்சிட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறேன். பண்ணலாமா? ஓகே. இப்போ இந்த புளி சாஸ் கொஞ்சம் அப்படியே ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இது கூடவே வந்து நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளவு வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது வெல்லம் போட்டுமே அந்த புளி தண்ணி டேமரின் சிரப், அது அந்த தைப்பூரி மேல போடுவாங்கல்ல. இது கூடவே நான் வந்து கொஞ்சம் டேட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? டேட்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா அப்படியே ஹீட் ஆகி எல்லாமே மெல்ட் ஆகிடும். அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிடும். நல்லா இருக்கும். வெயிட் பண்ணலாம், அது ரெடியாக இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே விட்டுக்கலாம். இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிலது மெல்ட் ஆகாது. அது நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு கூட அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம், அரைச்சிட்டு ஜாரில் போட்டு. நான் ரொம்ப கொஞ்சமாக தான் செய்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி வெல்லம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம் போட்டிங்கன்னா உடனே அடி பிடிச்சிடும். வந்து புதினா தண்ணி, அந்த புதினா சாஸ் எடுக்கிறதுக்காக புதினா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, சும்மா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட், உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை நான் ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணி விட்டுறேன். இந்த டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இதுதான் உருளைக்கிழங்கு தோல்லாம் உரிச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த டேமரின் சிரப், அந்த புளி தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி கூட நிறைய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அந்த புதினா சாஸ் அதுவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். புதினா 2 பச்சை மிளகாய், இல்லைன்னா உங்களுக்கு காரம் எது எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். இங்கே நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கூட கொத்தமல்லி போட்டுக்கிட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் சால்ட், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் சாட் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கரம் மசாலா, எல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் துடிக்கிற லேசாக தூவிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு பசங்க வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லேசாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் இல்லை, காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் கூட, குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் கூட கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதோட முக்கியமான நம்ம தைப்பூரிக்கு தேவையானது பூரியும் தயிர் தான். இது எப்படி முக்கியமா ரெடி பண்ண போறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. எண்ணெய் காய வச்சுக்கிட்டேன். இதில் வந்து வெளியே வாங்கிட்டு வந்துட்டேன் பூரி. இல்லை ஒன்னொன்னா போட்டு எடுத்துக்கலாமா? ஓகேவா? இப்போ பூரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் விட்டிங்கனால அந்த சூடு போக போக பூரி கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம். தயிர் பூரிக்கு இது சொம்புல எடுத்து போட்டுக்கோங்க, இல்லை சொம்புல கிளாஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா கொஞ்சம் பீட் பண்ணணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தயிர் கெட்டியா இல்லாம கொஞ்சம் இதுவா இருந்துச்சுன்னா நல்லா. தயிர் போட்டுக்கிட்டேன். கூட வந்து கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறேன். இதுவும் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு தூள், பெப்பர் பவுடர். இந்த தைப்பூரிக்கு வந்து பெப்பர், சுகர், தயிர் இது 3மே சேர்ந்து வந்தா நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு சாப்பிட வேண்டியதான். அப்போ கிட்ட வாங்க, என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன்.
பூரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். புதினா சாஸ், அப்புறம் புளி தண்ணி, தயிர், மிளகு, சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு மேலே டாப்பிங்ஸ் மாதிரி தோட்டத்துக்காக. இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இங்க இல்ல, மேல போய் சாப்பிட போறோம். இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறதுன்னு போலாமாங்க. மேல போலாமா பசங்களுக்கு கூப்பிட்டு? ஓகேவா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது நம்ம வெளியே போய் சாப்பிட்டா எவ்வளவு விற்கிறாங்க? ஒரு பேட்டி எவ்வளோ? 50 60 நினைக்கிறேன். ஆனா 5 தான் தராங்க. இதை அப்படியே எடுத்து ஆனா இது பசங்க சாப்பிடுது இல்ல, குழந்தைங்க பசங்க சும்மா இந்த பூரி மட்டும் சாப்பிடலாம். இதுலயே வந்து டொமேட்டோ சாஸ் எல்லாம் போடுவாங்க. பட் நான் அதை நான் ரொம்ப சிம்பிளாவே பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சும்மா வீட்லயே நம்ம சிம்பிளா வெளியே போய் வாங்காம நம்ம கொஞ்சம் வீட்லயே ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரியும்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம்னாலும் நீங்க சொல்லுங்க. வீடியோக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.